இடுப்பில் ஒரு கௌபீனம் மட்டும்தான். அப்படின்னா இடுப்பில் ஒரு கோமண துணி, அது மட்டும்தான் இந்த சித்தர் வந்து கட்டியிருப்பார். கம்பீரமான தோற்றம், நல்ல நெடுன்னு உயரம், அடர்ந்த அந்த முகத்தில் தாடி அடர்ந்து போயிருக்கும் காடு போல். அதே மாதிரி நீண்ட ஜடாமுடி, கண்ணில் வந்து ஒரு கருணை, எப்பொழுதுமே ஒரு கருணை. இதெல்லாம் தாங்க இந்த சித்தருடைய அடையாளம். இந்த சித்தருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்பா செட்டியார். இவருடைய தந்தையாரின் பெயர் வந்து பங்காரு செட்டியார். இந்த நம்முடைய சுவாமிகளுடைய பேர் என்னன்னா சுடுகாட்டு சுவாமிகள். அது என்னங்க இது புதுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மகான் வந்து சின்ன வயசுலேருந்தே சுடுகாட்டில் தாங்க உட்காந்து தவம் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு பெரிய வேதனை, இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, நிறைய சொத்து பத்துகள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் ஆள்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி தனியாக போய் உட்காந்துக்கிறாரு, அது இடுகாட்லேயும் சுடுகாட்லேயும் போய் உட்காந்துக்கிறாருன்னு சொல்லி எப்பயுமே வேதனைப்பட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பெரியவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடும், கால் கட்டு போட்டுற வேண்டியதான்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்ச உடனே அவர் கடகடன்னு வெளியில் கிளம்பிட்டார், வெளியூருக்கு வந்துட்டார். காடு மேடு மலை காடு எல்லாமே அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த சுவாமிகள். எங்கே போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அங்கே சித்தனாக பித்தனாக இருக்கக்கூடிய ஈசன் திருநடம் ஆடக்கூடிய இடம் அதுதான். அது மாதிரி சொல்லி அந்த இடத்துலையே அவங்க வந்து எங்கே போனாலும் தவம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்படியே தவம் செய்து பல அரிய சக்திகள் எல்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கை காலெல்லாம் பிரித்து போட்டு உடம்பை வந்து 9 பாகங்களாக பிரித்து தவம் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் உடலை வந்து இணைத்து கொள்ளக்கூடிய நவகண்ட சித்தியெல்லாம் இவங்களுக்கு உண்டு. இந்த மகானுக்கு வந்து அளப்பரிய ஆற்றல்கள் எல்லாமே இவங்களுக்கு உண்டுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க யார் வந்தாலும் அருள்வாக்கு சொல்லுவாங்க. நடந்தது, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீ இந்த பிரச்சனையில் இருக்கிற, இது காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நீ இது மாதிரி சில தவறுகளை செய்த, இதுக்கு பிராயசித்தம் இதுதான், நீ வந்து நிறைய தவறு செய்த, அதனால் உனக்கு இந்த நோய் வந்திருக்கு, இது சாதாரணமாக உனக்கு வரல, கர்மாவை வந்து கொண்டு வந்திருக்கிற நோய், கர்மாவின் அடையாளமாக இந்த நோய் வந்திருக்குது, அதனால் உட்காரு, மருந்து அரைச்சி கொடுக்குறேன், சாப்பிட்டு அந்த நோயிலேருந்து நீ வெளில வந்துடுவ, கர்மாவிலேருந்து நீ வெளியில் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அரைக்கிறதுக்காகவே ஒரு 10-12 பேரை வந்து நம்முடைய சுடுகாட்டு சுவாமிகள் உதவியாளராக வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் உடனே இது பண்ணுங்க அப்படின்னா அந்தந்த மூலிகை எடுத்து உடனே மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. வந்தவங்களுக்கு, தன்னை தேடி வந்த நாடி வந்த பக்தர்களுக்கு வந்து மருந்தையும் கொடுத்து அவங்களுடைய நோய்களையும் குணமாக்கி அவங்களுடைய கர்ம வினைகளையும் தீர்த்து அடுத்ததாக வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஜென்மத்தில் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே முழுமையாக நம்முடைய சுடுகாட்டு சுவாமிகள் வந்து நிறைய வந்து செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டமாக நிரம்ப ஆரம்பிக்குது. சுற்றுப்பட்டு ஊர்கள்லேருந்தெல்லாம் ஜனங்க ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் மனசு நோகாமல், முகம் சுளிக்காமல் அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாமே வந்து நம்முடைய சுவாமிகள் வந்து செய்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுவாமிகள் கைப்பட்டாலே நிறைய பேருக்கு வந்து குணம் எல்லாம் சரியாச்சு, அதான் அந்த நோய்கள் விலகிச்சு. அடுத்தது வந்து அவங்க மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி, உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, அதெல்லாமே வர ஆரம்பிச்சுதுங்க. அதே மாதிரி இந்த மகான் வந்து மயிலாடுதுறையில் வந்து செட்டித்தெருவில் ஒரு மிகப்பெரிய விநாயகர் கோவிலையும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய காய்கறி சந்தை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகில் வந்து ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் கட்டியிருக்கிறாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது, நம்ம சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து தர்மபுரம் போகிற ரோட்டில் வந்து ராஜன் தோட்டத்துக்கு அருகில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. நல்ல மடம் இருக்குது, அந்த சிறிய கோவில் போல் மடம் கட்டியிருக்காங்க. கருவறையில் வந்து சிவலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம் தியானம் செய்தோம்னா கர்ம வினைகளும் நோய்களும் நிச்சயமாக குணமாகும். அதனால் ஸ்ரீ
ஸ்ரீ சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று தியானம் செய்வோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.